ஞானத்தை அறிவிக்கும். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை, அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இறை இயேசுவின் இதயத்திற்கு இதமானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்றைய திருப்பாடலானது 37வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பாடல். இது ஒரு ஞான பாடலாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தனி மனிதனிடத்திலே சொல்லப்பட வேண்டிய ஒரு பாடல் அல்ல, மாறாக ஒரு சமுதாயத்திற்கே சொல்லப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. இதை நாம் வரலாற்று பின்னணியில் பார்க்கிற பொழுது இது அகதி காலமாக கூட இருக்கலாம், அல்லது அதுக்கு பிந்தைய காலமாக கூட இருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அகதிகளாக துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அங்கே யோசிக்கிறார்கள். காரணம், அவர்கள் துன்பப்படுகிறார்கள். நாங்கள் என்ன செய்தோம், இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்பேற்பட்ட சூழலில் இந்த திருப்பாடல் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. இதோ நல்லாரின் வழியும் இருக்கிறது, பொல்லாரின் வழியும் இருக்கிறது. இந்த நல்லாரின் வழி எப்பொழுதும் அவர்களுக்கு சோகத்தை உண்டு பண்ணுமா என்று சொன்னால் அது நிரந்தரம் அல்ல. காரணம், நல்லார் கண்டிப்பாக இறைவனிலே ஐக்கியப்படுவார்கள். பொல்லார் பல நேரங்களிலே தற்காலிகமாக இன்பத்தை அனுபவித்தாலும்
அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது இந்த காலமானது ஞான பாடல் சூழலிலே உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம், அல்லது இந்த திருப்பாடல் பாரம்பரியமாக தாவீதுக்கு சொந்தமானது என்று கருதினாலும் இது அகதி காலத்தில் எழுதப்பட்டதாக கூட இருக்கலாம் என்று வரலாற்று பின்னணியிலே பல விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தவர்கள் துன்பப்படுகிறார்கள், நேர்மையாளர்கள் துன்பப்படுகிறார்கள், அநியாயம் செய்வோர் தங்களுடைய வளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் அநியாயம் செய்கிறவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு செய்கிறது. நாம் நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அழிவு வந்து விடுமோ, தீயவராக இருந்தால் கண்டிப்பாக நம்மால் இங்கே பிழைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலையை கூட இது உருவாக்குவதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இந்த திருப்பாடல் சொல்லுவது இதுதான்: பொல்லாரின் வழி எப்பொழுதும் புல்லுக்கு போன்றது, அது அழிந்து போய்விடும், அது நிரந்தரம் அல்ல, மாறாக நல்லவர்கள் கண்டிப்பாக வாழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை இது உணர்த்துவதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல், சமூக, பொருளாதார சூழ்நிலையை பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் உணர்த்துவது நாட்டை பற்றிய ஒரு பற்று. நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்கிறவர்கள் பொல்லார் அல்ல, மாறாக நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர். நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் இந்த நாட்டை உரிமையாய் சொத்தாக்கி கொள்வார்கள் என்பது இந்த பாடலிலே இருந்து நமக்கு வெளிப்படுகிறது. இதனுடைய இறையியல் கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது கலக்கம் அல்ல, நம்பிக்கை. பல நேரங்களிலே நாம் கலங்கி போகிறோம். இறைவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம். ஆனால் இந்த கலக்கமான ஒரு சூழலில் தான் நமக்கு நம்பிக்கையை ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிறது. கலக்கம் என்பது ஒரு அழிவை கொடுக்க நமக்கு பல நேரங்களிலே முற்படும். ஆனால் ஆண்டவரிலே கொள்ளக்கூடிய நம்பிக்கை நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லும். காலமும் இறைவனின் நீதியும் என்ற கருத்தை நாம் பார்க்கிற பொழுது பொல்லாரின் வெற்றி அழிந்து போகிறது, புல்லை போல அழிந்து போகிறது. ஆனால் இறைவனிலே நம்பிக்கை வைத்தவர்கள் காலத்திற்கும் அவர்கள் வாழ்வார்கள், முடிவில்லா பேரின்பத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. தாழ்ச்சியும் பலவீனம் அல்ல என்பதை சுட்டி காண்பிக்கிறது. தாழ்ச்சி உள்ளவர்கள் பலவீனமானவர்கள் என்று இந்த சமுதாயம் நினைத்து கொள்ளுகிறது. அவர்கள் அமைதியாக இருப்பது அவர்களுடைய இயலாமையை குறிக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தாழ்ச்சி பலவீனம் அல்ல, மாறாக அவர்கள் ஆண்டவரிலே ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய நல்ல காலத்திற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. இந்த ஒழுக்க பொறுப்பு, எப்படி நாம் ஒரு சமுதாயத்திலே வாழுகிறோமே அந்த சமுதாயத்திலே நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் சுட்டி காண்பிக்கிறது. சமூக பொறுப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும், ஒழுக்க பொறுப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நாம் தாழ்ச்சியோடு இருப்பது இந்த ஒழுக்க பொறுப்பிலிருந்து அல்லது சமூக பொறுப்பிலிருந்து விலகி விடுகிறோம் என்று அல்ல, மாறாக நாம் அனைவருமே தாழ்ச்சியோடு இருந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், திருச்சபையை முன்னேற்ற வேண்டும் என்ற கருத்தை கூட நாம் இங்கே வலியுறுத்தலாம். இறுதியாக இன்றைய சூழலிலே இந்த திருப்பாடலானது நமக்கு சொல்லுவது என்ன? இந்த காலகட்டத்தை தமிழக இந்திய சூழலிலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது பல பேர் அதிகாரத்தில் இருக்கலாம், பணம், பதவி, பட்டம் வைத்திருக்கலாம். அவர்கள் அத்தனை பேருமே நியாயத்திலே திளைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது பல பேர் அதிலிருந்து தவறி செல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுதான்: அநியாயம் செய்பவர்கள் இங்கே தழைத்து கொண்டிருக்கிறார்கள், நியாயத்தோடு இருப்பவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, ஏன் நாமும் அவர்களைப் போல அநியாயம் செய்தால் என்ன என்ற முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நல்லவர்கள் எப்பொழுதும் வாழ்வார்கள், நல்லவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படி வாழ்வாங்கு வாழ இறைவனிடத்திலே மன்றாடுவோம். எங்களை எல்லாம் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களிலே குழம்பி போய்விடுகிறோம். காரணம், நல்லவர்கள் வாழுகிறார்கள், கெட்டவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு வாழ்வாங்கு வாழ்வு இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் நல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். பொல்லார் அநியாய தீர்ப்புக்கு
ஆவார்கள் என்று திருப்பாடல் சொன்னாலும், ஆண்டவரே, பொல்லாரும் நல்லவர்களாக மாற நீதாமே கிருபை செய்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.